அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டிஎன் செட் எக்ஸாம் 2025 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் 6, 7, 8, 9 இந்த 4 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஷிஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் பேஸில் நடந்தது. ஸோ அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடி. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன் செட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல் எரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பி போர்டு நடத்தும்னு சொல்லிட்டு சடனாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு 20-25 டேஸுக்கு முன்னாடி ஆல் டிக்கெட் அதாவது எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு 20 டேஸ் கூட டைம் கொடுக்கல. ஆல் டிக்கெட் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட்டும் வந்துருச்சு, எக்ஸாமும் நடந்துருச்சு. ஸோ எக்ஸாமும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்பான்ஸ் ஷீட் விட்டுருக்கணும். சரிங்களா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் அட்டன் பண்ணோம். அப்போ ஆன்லைன் மோடில் தான் எக்ஸாம் அட்டன் பண்ணோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் எந்த கொஷனுக்கு எந்த ஆன்சர் போட்டோம் நமக்கு தெரியாது. ஸோ ஞாபகம் வச்சுக்க முடியாது எல்லாமே. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட்டுக்கு பதிலாக டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கொஷின் பேப்பர் ஒன்று கொடுத்தாங்க, கீ ஆன்சர்னு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அது கொடுத்தாங்க. ஆனால் ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுத்தா மட்டும் தான் நம்ம இது பண்ண முடியும். சரிங்களா, ரெஸ்பான்ஸ் ஷீட்டு கொடுக்காமையே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் வந்து பண்ணாக்கா அவசர கதியில் வந்து பண்ணாக்கா 3 டேஸில் கொடுத்து முடிச்சிட்டாங்க. சரி, 3 டேஸ் ஓகே தான். ஆனால் ரெஸ்பான்ஸ் ஷீட்டு கொடுக்காம அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஓப்பன் பண்ணது பெரிய வந்து பண்ணாக்கா ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. எல்லா தேர்வர்களுமே வந்து பண்ணாக்கா அதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் என்னென்னா நிறைய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராங்காக இருக்குது. அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேத்தமெட்டிக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் நிறைய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவறாக இருக்குது. இந்த கொஷின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவசர கதியில் எடுத்திருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த தவறுகள் எல்லாம் எப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மாற்றிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த செட் எக்ஸாம் எழுதணுடைய ஒரு பெரிய கோரிக்கை என்னன்னாக்கா ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து பண்ணாக்கா வெளியிடணும். ஸோ ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வெளியிட்டால் மட்டும்தான் அவங்க என்ன கொஷினுக்கு என்ன ஆன்சர் பண்ணாங்க அது அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா அவங்களால என்ன பண்ண முடியும்னா கரெக்டாக நம்ம எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ணோம், ஸோ அந்த கீ ஆன்சரை வந்து பண்ணாக்கா வச்சு அவங்களுடைய மார்க்கை எக்ஸாக்டாக அவங்க செக் பண்ண முடியும். அதர்வைஸ் டிஆர்பி போர்டு வந்து பண்ணாக்கா ரிசல்ட்டே போட்டாலையும் அந்த ரிசல்ட் வந்து பண்ணாக்கா யாரும் வந்து பண்ண ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பண்ணாக்கா நமக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் இல்லாமல் அவங்க கீ ஆன்சர் விட்டதும் மாஸ்டர் கொஷின் பேப்பர் கீ ஆன்சர் விட்டது எல்லாமே வந்து பண்ணாக்கா ஒரு பெரிய குளறுபடிக்கு எடுத்துகிட்டு போகுது. கிட்டத்தட்ட வந்து பண்ணாக்கா ஒரு 90,000 99,000 செட் எக்ஸாம் எழுதுன கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அவ்வளோ பேருடைய ஒரு பெரிய கோரிக்கை. ஸோ விரைவில் வந்து பண்ணாக்கா அந்த டிஆர்பி போர்டு வந்து பண்ணாக்கா ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வெளியிடணும் அப்படின்னும், ப்ளஸ் வந்து பண்ணாக்கா இருக்கக்கூடிய அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த தவறுகளெல்லாம் வந்து பண்ணாக்கா சரி செய்யணும் அப்படின்னும் வந்து பண்ணாக்கா கேட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து பண்ணாக்கா டிஆர்பி போர்டுடைய காதுக்கு போகணும். ஸோ அவங்க வந்து பண்ணாக்கா விரைவில் ஒரு நல்ல முடிவு சொல்லுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.